ஐயோ அம்மா, சரி விடுமா. ஏமா அதையும் நினைச்சிட்டு உட்காந்துருக்க? எப்போதும் போல ஒரு வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷம் அது பாத்துக்கலாம், விடு. அடுத்த வருஷம் பாத்துக்கலாமா? ஏடி, உங்களுக்குலாம் நான் என்ன வருஷம் வருஷம் அரியர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்காடி? நானும் நீங்க பிறந்ததுல இருந்து எழுதிட்டு இருக்கேன்டி. பெரியவ கல்யாணம் ஆகி போயிட்டு குழந்தைய பிறந்துருச்சு. நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. இந்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்டி. எல்லாம் எல்லாம் உங்க ஹார்ட்டாவால வந்தது. சுடரு, நான் வேணும்னு பண்ணலத்தா, அதானே சொல்ல வரீங்க? சத்தியமா நான் வேணும்னு பண்ணலத்தா. போயிருங்க பேசாம. என் கண்ணு முன்னாடி நிக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு பிட்டெல்லாம் எடுத்துட்டு போன தெரியுமா? பிட்டா மா? ஆமாண்டி, பிட்டெல்லாம் நல்லா பக்காவா பிளான் பண்ணி எடுத்துட்டு போனேன்டி. ஒரு பிட்டை எந்தெந்த இடத்துல இருக்குன்னு அதுக்கு ஒரு பிட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போனேன்டி. இந்த வருஷம் கண்டிப்பா விட்டுறவே கூடாதுன்னு நினைச்சு எடுத்துட்டு போனேன்டி. ஆனா நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். வருஷம் பரிச்சு எழுதுறப்ப இதைத்தான் சொல்றா. இந்த வருஷம் மட்டும்தான் ஏதோ புள்ள ரொம்ப வருஷமா பரிச்சு எழுதுதே, சரி சாமி பூஜைக்கு எடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு போனேன். அதுக்கு என்னமோ இவ பரிச்சு எழுதி பாஸ் பண்ணி கிழிச்சிடுற மாதிரி, நம்மளாலதான் அது கெட்டு போன மாதிரி என்னமா சீன் போடுறா. 10 வருஷமா பிட் எடுத்துட்டு போறா. மவராசு இன்னும் பாஸ் பண்ணாமதான் இருக்கிறா. இந்த வருஷம் என்னாலதான் அது கெட்டு போயிடுச்சுன்னு என்னமா பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் கூட கோபம் இல்லடி. ஆனா அந்த மலரு, அந்த கேடு கிட்டவ என்னை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாடி. அதாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. ஏமா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னால எக்ஸாம் எழுத முடியலன்னு பிரச்சனையா, இல்ல உன்னால எக்ஸாம் எழுத முடியாம ஆத்தாதான் அது காரணமாச்சுன்னு பிரச்சனையா, இல்ல இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மலர்ச்சித்தை சிரிச்சது பிரச்சனையா? எல்லாமே தாண்டி எனக்கு பிரச்சனை. ஏன் நான் எக்ஸாம் எழுதாம போனதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் தெரியுமா? நானா? பின்ன நீ தானே என்ன வண்டியில வச்சு கூட்டிட்டு போன. நீ மட்டும் சீக்கிரம் கொண்டு வந்து எக்ஸாம்க்கு விட்டுருந்தனா எனக்கு டைம் இருந்திருக்கும். ஹால் டிக்கெட் கொண்டு வராததை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். உடனே வீட்டுக்கு போய் கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஓனோ கண்ணு மாதிரி வண்டி ஓட்டினா மண்ணு மாதிரி வண்டி ஓட்டி கடைசியில லேட்டா போய் அதுக்கு கொஞ்ச நேரம் திட்டு வாங்கி ஹால் டிக்கெட் எடுத்துட்டு அந்த ஒற்றை குச்சி அவ்வளவு பேச்சு பேசுறா. எனக்கு என்ன தலையெழுத்தாடி சொல்லு. ஆக மொத்தம் நீ இந்த அரியர் எக்ஸாம் எழுத முடியாம போனதுக்கு இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் காரணம், அதானே? ஆமா, இல்லையா? பின்ன ஒரு பெண் ஒரு குடும்பத்துல ஜெயிக்கிறானா அந்த குடும்பமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தா பாவம் அந்த பெண் என்னதான் பண்ணுவா? சரிம்மா, சரி. அடுத்த அரியர் எக்ஸாம்க்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் வர விடாம நான் பாத்துக்கிறேன். நீ பாஸ் பண்ற வழிய மட்டும் பாரு, சரியா? சரி. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஏதாவது ஒரு சேனல்லையாவது உருப்படியாவது போடுறானா பாரு. முன்னாடிலாம் நல்ல படம் போடுவாங்க, ஜாலியா உட்காந்து பார்க்கலாம். ஆனா இப்ப அங்க சீரியல்ல நடிக்கிறவங்க சேர்ந்து ஜங்கு ஜங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது? சரி, இருக்கு நம்ம ஆதித்யா, அதையே பாப்போம். என்ன இவ அண்ணனை கூப்பிடுறதே சரியில்லையே. என்ன அண்ணே, மணி 10ஆவது. எது மணி 10ஆவதா? ஏய், மணி 8ஆவது தாண்டி படிக்கிறான். என்ன செய்யறனே அப்படி பாக்குற? என்ன நான் டைம் சொன்னேனே. சொல்லு தெரியுது. இப்ப என்ன 10 மணி ஆகுது, என்ன பண்ணனும்? இல்லனே, சுட்டி டிவில டோரா புஜ்ஜி போட்டுருப்பாங்க, கொஞ்ச நேரம் மட்டும் பாத்துக்கறனே. என்னது டோரா புஜ்ஜி பார்க்கணுமா? அப்பவே சொன்னேன் இந்த அம்மா கிட்ட, இவளுக்கு இந்த மாதிரி முடிய வெட்டி விடாதீங்கன்னு. டோரா மாதிரி முடி வேணும், டோரா மோரி முடி வேணும்னு தகர டப்பா மாதிரி வெட்டிட்டு வந்திருக்கா. ஓ மூஞ்சியை பார்க்கவே சகிக்கல. இதுல இந்த டோரா வர உட்கார்ந்து 24 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்காங்களா? ஒழுங்கா டோரா சாத்திட்டு போடி. என் செல்லங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைல டிவி பாத்துட்டு இருக்கா? ஆமாப்பா, போர் அடிச்சுச்சா, அதான் நானும் அண்ணனும் டிவி பாத்துட்டு இருக்கோம். அப்படியா? சரி இந்தாங்க, வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கட்டுமேனு தர்பூசணி வாங்கிட்டு வந்தேன். ஹை, தர்பூசணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பா, வெட்டி கொடுங்கப்பா. வெட்டி தர செல்லம், எல்லாம் உங்களுக்கு தானே. டேய், என்னல முடிச்சிட்டு இருக்க? வா வந்து வெட்டு. வைங்கப்பா, கத்தி எடுத்துட்டு வரேன். ஆமா, என்னல என்னைக்கும் இல்லாம நம்ம வீட்ல ஒரு நல்ல வாசம் அடிக்குது. ஆமாப்பா, அம்மா பிரியாணி பண்ணிட்டு இருக்கா. பிரியாணி பண்றாளா? உங்க அம்மாக்கு பிரியாணிக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதே. என்னத்துக்கு இப்ப பிரியாணி பண்ணிட்டு இருக்கா? நம்ம யாருக்கும் பிறந்த நாளும் கிடையாது,
எங்களுக்கு கல்யாண நாளும் கிடையாது. வேற எதுக்கு பிரியாணி? அது இன்னைக்கு பெரியம்மா எக்ஸாம் எழுத போச்சுல. அதுக்கு இவ வருத்தம் தானே பட்டிருக்கணும். பிரியாணி பண்ணிட்டு இருக்கா. ஏமாக்கா, அம்மா திருந்திட்டாலோ? இருங்க இருங்க, உடனே சந்தோஷப்பட்டுக்காதீங்க. பெரியம்மா இன்னைக்கு பரீட்சைக்கு போகும்போது ஹால் டிக்கெட் விட்டுட்டு போயிருச்சு. ஆத்தா தான் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்றேன்னு ஹால் டிக்கெட் தூக்கிட்டு போயிருச்சு. அதனால பெரியம்மாவால பரீட்சை எழுத முடியல. அந்த சந்தோஷத்துல அம்மா பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கு. ச்சே, இவெல்லாம் என்ன ஜென்மமோ. இவங்க ரெண்டு பேரோட சண்டை எப்பதான் ஓய போகுதுன்னே தெரியல. அவளை போய் பேசிக்கிறேன். சரவணா, வாடா, வந்து தர்பூசணிய புடி. ஐயோ, சரவணா இல்ல, ஸ்ரவன். என்னடா 7 8 வாடா இங்க. கொண்டாங்க. இலே, தர்பூசணிய புடினா என்னை பிடிச்ச ஏல எழுதிட்டு இருக்க. உங்களை பிடிச்சா? ஐயோ, இது உங்க வயிறா? எப்பா சாரிப்பா, தர்பூசணி நினைச்சிட்டேன். எப்பா பாக்காதீங்கப்பா, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? இலே, தர்பூசணிய வெட்டுறதுக்கு பதிலா மண்டையில போட்டு 2 பொளந்து போடுவேன். புடில. அம்மா, என்ன கணம் கிடக்குது? என்ன என்ன தர்பூசணி வேணுமா? இரு, வெட்டி தாரேன். நீ வேணும்னு தானே அப்பாவை கிண்டல் அடிக்கிறதுக்காக அப்பா வயித்தை பிடிச்சு இழுத்த. என்ன பயபுள்ள கரெக்டா கேக்குது. இல்ல மஜாஸ், நான் போய் அப்படி எல்லாம் பண்ணுவேனா? நம்ம அப்பாவை நம்ம எப்படி கிண்டல் அடிக்க முடியும்? சரினே சரி, நம்பிட்டேன். தோராமண்ட போய் கத்தி எடுத்துட்டு வா போ. என்ன, நான் கத்தி எடுத்துட்டு வருவேன், ஆனா எனக்கு தான் பெரிய பீஸா தரணும். சரி சரி, போய் எடுத்துட்டு வா போ. தர்பூசணி தர்பூசணி தர்பூசணி. தர்பூ சனியா? அடியே சேர்த்து பாடுறி. தனித்தனியா பாடி என்னமோ குண்டக்க மண்டக்க வருது. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். என்ன மலரு, ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் பாட்டு பாடிட்டு இருக்க? என்னங்க வண்டியெல்லாம் இருங்க இருங்க, ஸ்வீட்டை முத எடுத்து தாரேன். ஏய், கொஞ்சம் சக்கரை அள்ளி வாயில போடுங்க. நல்ல விஷயம் நடந்தா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப என்ன நல்ல விஷயம் நடந்து போச்சுன்னு நீ இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்க? ஏன், எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே வந்திருப்பிய? மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, பிள்ளைய சொல்லலையா? பிள்ளைங்க சொன்னுச்சு. ஏன் மலரு இப்படி இருக்கிற? அண்ணி 1 வருஷமா கஷ்டப்பட்டு பரீட்சைக்கு படிச்சாங்க. இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் இப்படி ஆயி போச்சு. பரீட்சை எழுத முடியல, எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்க. அத நீ பிரியாணி செஞ்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஒருத்தவங்க வருத்தத்துல இருக்கிறத கஷ்டத்துல இருக்கிறத பார்த்து கொண்டாடுறது நல்லா இருக்குதா? உடனே அப்படியே என்ன கெட்டவளா காமிச்சு விடுவேலே. அந்தக்கா மட்டும் என்ன சும்மாவா? அன்னைக்கு நான் பாத்ரூம்ல வலிக்கி விட்டதுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டாக சுடரக்கா. துள்ளி குதிச்சிட்டு இருக்காளுங்க. ஐ மலரு கீழே விழுந்துட்டா, மலரு கீழே விழுந்துட்டான்னு. அதெல்லாம் கேட்க மாட்டியலே. ஏய், ஆனா கடைசியில அவங்க தானே உன் கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ இல்ல உன் அண்ணன் தம்பியோ யாராவது வந்து பாத்தாங்களா? அண்ணி தானே பாத்துக்கிட்டாங்க. என்னையவா பார்த்தாங்க? புள்ளையில தானே பார்த்தாங்க. ஏன் மலரு இப்படி பிரிச்சு பேசுற? நம்ம வீட்டை பாத்துக்கிட்டாங்க அப்படி நினைச்சுக்கோ. ஏன் அப்படிலாம் என்னால நினைச்சுக்க முடியாதுங்க. பேரம்பேத்திலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த அம்மாக்கு எப்படியாவது டிகிரி வாங்கணும்னு பேராசை. நடக்காது, நடக்கவே நடக்காது. எப்போதும் வருஷம் வருஷம் ரிசல்ட் அன்னைக்கு தான் பிரியாணி பண்ணுவேன். இன்னைக்கு பரீட்சை நாள் அன்னைக்கு பிரியாணி பண்றேன். ஐயோ, இதுவும் திருந்தாது, இங்க அண்ணியும் திருந்த மாட்டாங்க. 2 பேரும் எப்படியோ போங்க. நான் பரீட்சை எழுதலன்றதை விட நான் பரீட்சை எழுதாம வந்ததுனால அந்த மலரை ரொம்ப சந்தோஷமா இருப்பாளேன்னு நினைச்சதும் இதுக்கு அப்படியே ஆத்திரமா வருது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். ஐ வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். அட, தன்மை ஃபோன் பண்றா. தன்மை, ஹலோ அம்மா. அம்மா, எக்ஸாம்க்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? அட கேண்டி, நீயுமா? நான் எக்ஸாமே எழுதலடி. என்னது, எக்ஸாமே எழுதலையா? என்னம்மா ஆச்சு? இதான் ஆச்சு, போதுமா? ஐயோ, ஆத்தா இவ்ளோ பெரிய வேலையை பார்த்து விட்டாங்களா? ஆமாண்டி, அதான் எனக்கு ஒரே வருத்தமா போச்சு. ஆமா, என்ன பின்னாடி என் பேரை அழுறானா? ஐயோ ஆமாமா, இப்பதான் பால் கொடுத்து தூங்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, உடனே எந்திரிச்சிட்டான். தனு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லமா, நைட்டெல்லாம் தூங்குறான். 6 மாசம் ஆயிடுச்சுல, இப்ப நான் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மறக்க வைக்கணும். பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு. இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? தனு போன் பேசிக்கிட்டு இருக்காளா? பிள்ளைய பாக்குறத விட இப்ப அந்த போன் ரொம்ப முக்கியமா அவளுக்கு. அஜு செல்லக்குட்டி, என்னடி தங்கம்?
அம்மா உன்னை கண்டுக்கவே இல்லையா? உங்க அம்மா எப்போதுமே இப்படித்தான்டா. நம்மளுக்கு என்ன ஆனாலும் அவளுக்கு பிரச்சனை இல்ல. அவளுக்கு போனு, அவ வேலைதான் முக்கியம். அழக்கூடாது தங்கம். அம்மா பாவம்ல, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கா, உன்னையே பாத்துட்டு இருக்கால, அவளுக்கும் டயர்டா இருக்கும்ல. ச்சே, மாப்பிள்ள எவ்வளவு தங்கமான மனுஷன். அம்மா இருமா, அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க தனு, உள்ள வரும்போது வேற என்னமோ சொல்லிட்டு வந்தீங்களே, என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நானா உள்ள வரும்போது அம்மா போன் பேசிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு வந்தேன் தனு. இல்லையே, எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சே. அம்மாக்கு நம்மளை விட போனு தான் முக்கியம், அவ வேலை தான் முக்கியம், நம்மள கண்டுக்கவே மாட்டான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏய், நான் போய் எப்பெல்லாம் சொல்வேனா? அவன் நம்ம குழந்தைடி, நீ மட்டும்தான் அவனை பாத்துக்கணுமா என்ன? நானும் அப்பா தானே, நான் பாத்துக்குவேன்ல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. காலையிலலாம் இந்த வசனம் நல்லா தான் இருக்கு, சாயந்தரம் வந்தா தானே தெரியும். எங்க 2 பேரும் வேலைக்கு போறோம், 2 பேரும் ஈவினிங் டயர்டா தானே வரோம். எல்லா வேலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி செய்யலாங்க ப்ளீஸ். என்னால ஒரு ஆளா முடியல. உங்க அம்மா ரொம்ப தான் ஓவரா பேசுறாங்க. என்னமோ அந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் மாங்குன்னு செய்யறது நீங்க தான்ற மாதிரி பேசுறாங்க. தானு இங்க பாருமா, காலங்காத்தாலே புலம்பாத. பெண்ண எல்லா வேலையும் நம்ம 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி செய்யணும், அதானே? விட்டுரு, செஞ்சுக்கலாம். ஏங்க வாக்கு தவற மாட்டீங்கல்ல? தனு, துளசியோட வாசம் போனாலும் போவுமே தவிர இந்த தமிழோட வாக்கு மாறவே மாறாது. டயலாக் எல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு, இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். 2 பேரும் ஆபீஸ் விட்டு வரோம், குழந்தைய 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி பாத்துக்கிறோம். நானும் நீங்களும் சேர்ந்து பாத்திரம் வளர்க்குறோம், நானும் நீங்களும் சேர்ந்து சமைக்கிறோம், நானும் நீங்களும் சேர்ந்து வீட்டெல்லாம் பெருக்கி துடைக்கிறோம். அப்புறம் நானும் நீயும் சேர்ந்து சாவறோம், அதானே? என்னது? இல்ல, நானும் நீயும் சேர்ந்து சாதனை படைக்கிறோம்னு சொல்ல வந்தேமா. கிளம்புங்க, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. போலாமே போலாமே. ஆனா இங்க பார்த்தனோ, இந்த மாதிரிலாம் முறைச்சுக்கிட்டு காலையில போனீங்கன்னா சாயங்காலம் வந்து என்னால ஃப்ரீயா வேலை பார்க்க முடியாது. இதே சிரிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், சந்தோஷமா சாயங்காலம் வந்து வேலை பார்ப்பேன் சொல்லிட்டேன். அப்படியா? என்னங்க, நான் ரொம்ப 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 ஜாலியா இருக்கேங்க. இப்போ ஓகேவா? சாயங்காலம் வந்து இதே சந்தோஷத்தோட வேலை பார்ப்பீங்களே? கண்டிப்பா தனு. சரி வா, நம்ம தம்பியை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பலாம். சரி. தனு, நீ ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் தான்.